ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நண்டு கிரேவி பண்ணுறதுக்காக பெரிய பெரிய நண்டு ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். இது கடையிலேயே வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வீட்டில் வந்து தண்ணி ஊற்றி அலசிக்க போகிறோம். இது ஒரு 4-5 தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். நண்டு கிரேவிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ அளவுக்கு இஞ்சி பூண்டு அளவுக்கு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினோன்னு 400 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 200 கிராம் தக்காளி. அப்போ 2 கிலோ நண்டுக்கு நம்ம 400 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ நான் வந்து 20 கிராம் சீரகம், 20 கிராம் சோம்பு, 10 கிராம் மிளகு வந்து அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு 20 கிராம் அளவுக்கு கசகசாவும் இது கூடவே அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்மியில் அரைச்சி செய்யும்போது நண்டு கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அம்மியிலே அரைச்சி செய்யுங்க. சப்போஸ் அம்மி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கசகசாவை ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இப்போ இந்த மசாலாவை நல்லா வேகட்டும். பக்கத்து அடுப்பில் சாதம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூடவே 50 கிராம் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து கடையில் வாங்கின மசாலா தான் சேர்த்துக்கிறேன். சக்தி மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 20 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பார்த்தாங்க. இப்போ வந்து நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு நம்ம சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கிற நெஞ்சு சளியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் முடிஞ்சளவுக்கு நண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 கிலோ நண்டையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கலந்து விட்டாச்சு. இப்போ நான் 1.5 தேங்காய் எடுத்து, பெரிய தேங்காவாக 1.5 தேங்காய் எடுத்து அதில் 2வது 3வது பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நண்டு கிரேவிக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் பாலை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக எடுத்த கெட்டிப்பால், அதாவது தலைப்பாலை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட நண்டு கிரேவி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.